சொல்வதெல்லாம் உண்மை. பொண்டாட்டி வேணும் பிள்ளைங்க வேணும்னு நினைக்கிறவன் என்ன மேடம் பண்ணா? பொய் பொய். டேய் நீ எல்லாம் பேசுறதுக்கு துப்பே கிடையாது. பிஞ்சு குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி? நான் பாத்துக்கிறேன் மேடம். எதுக்கு அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டு எதுக்கு குழந்தை பெத்துக்கிறீங்க? நான் கூட வாழ்றதா இருந்தா எனக்கு வேணாம் மேடம். ரவி மேடம் என் பேர். வந்து 2005 வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பார்த்தோம். அவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மாமியார் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 2வது ஹஸ்பண்ட் அவங்களுக்கு. அவங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி அது எனக்கு தெரியாது. ஆனால் மனைவி வந்து நல்ல பொண்ணு. சரி அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணின்னு தனியாக வீடு எடுத்து இசிபிஎஃப்லாம் வாங்கி அந்த வீடு எடுத்து கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. மாமியார் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டான வந்து உன்னோட செட்டில்மெண்ட் எனக்கு வேணும், பிஎஃப் எனக்கு வேணும். அவங்க கொஞ்சம் காசு மேலே பைத்தியம் அவங்களுக்கு. இந்த காசு வேணுறதுக்கு அக்கம் பக்கத்தில் வந்து பிரச்சனை பண்ணி அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துச்சு அவங்க இஷ்டம் சொல்லிட்டு அப்புறம் மாமியார் வந்து கம்முன்னு ஆகிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. திருப்பி வந்து என் ஒய்ஃபை வந்து கொஞ்சம் மைண்டு வாஷ் பண்ணி அதை கூட்டின்னு போயிட்டாங்க. அப்போ நான் வக்கீலை வச்சு வடப்பள்ளி ஆர்டிஸ்ட்லாம் அவங்கள அதை வர வச்சு எழுதி வாங்கி அப்புறம் எல்லாம் முடிஞ்சு பொண்ணு வந்துச்சு. மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே என்னாச்சு, பக்கத்தில் வீட்டு வேலைக்கு போயிடுச்சு. அங்கே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிற பையன், அவன் பேர் ரவி. அவன் வந்து அக்கான் தான் கூப்பிட்டுருந்தான், என்னையும் அண்ணன் தான் கூப்பிடுவான். ஒரு 2-3 வாட்டி வந்து வீட்டுக்கு வந்தாப்புல. சரி அக்கா அண்ணன் தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அதை நானும் விட்டேன். அவங்க சாப்பாடு போயிடுச்சு. அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபோன் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் வரும், 10 மணிக்கு ஃபோன் வரும் வைஃபுக்கு. நானும் அதை கேட்பேன். வேலை வந்து ஃபோன் போட்டால் பிஸி யார்கிட்ட பேசுகிறேன் கேட்டால் யாரும் இல்லைங்க, அம்மா பேசுகிறேன் அப்பா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் கழிச்சது? இப்போ 2013 தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்போ 8 வருஷம். ஆமாம் 8 வருஷம். அப்போ என்னாச்சு, திருப்பி வந்து எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் மேடம். பொண்ணுக்கு வந்து 9 வயசு ஆகுது, பையனுக்கு வந்து 7 வயசு ஆகுது. இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இப்போ எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்க அம்மா விட்டு நான் நிம்மதியாக இருக்கணும் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி அதை வீட்டில் வந்து சுத்தமாக வீட்டை வச்சுக்காமல் ரொம்ப இது பண்ணி அவங்க அம்மாவை விட்டு பிரச்சனை பண்ணி அவங்க அம்மா வந்து பொண்ணை கூட்டின்னு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அங்கே அதை நானும் வந்து குழந்தைங்கள பார்க்கணும்னு சொல்லி அங்கே அது நானும் போவேன். இந்த போய்ட்டு அந்த குழந்தைங்க எதனா வாங்கி கொடுத்தானாக்கா அதை தூக்கி ரோட்டில் போட்டுறாங்க. குழந்தைங்க அப்பான்னு சொல்லி அதை ஓடியே வந்தால் அவங்க கையை காலை பிடிச்சி அவங்கள அடித்து நான் உள்ளே போட்டு என்ன அடூர் ரோட்டில் 100 பேர் மாதிரி செருப்பாளியே அதை போட்டு அடித்தாங்க. என்ன வாடா ஸ்டேஷனுக்கு வாடான்ட்டு இது செம்மஞ்சேரி ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போனாங்க. அதுக்கும் புத்திமதி சொன்னாங்க. அது எனக்கு புத்திமதி சொல்லிட்டு வாரத்துக்கு 2 நாள் வந்து குழந்தைங்கள வந்து வந்து பார்ப்பான், அவன் பண்ணுறானோ இல்லையா அதெல்லாம் அவங்க அம்மா கேட்கக்கூடாது சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மழை வந்தது பார்த்தீங்களா, அந்த மழை வந்து பெயிண்ட் ஒர்க்கு வந்து ஒரு 3-4 மாதம் இல்லை. சரி ஒரு 6 மாதம் கழிச்சு வைஃப் அம்மாவில் தான் எனக்கு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். அப்புறம் வந்துட்டு குழந்தைங்கள பார்த்து ஸ்கூலுக்கு போனாக்கா அப்போ அதை நாங்கள் வந்து தனியாக வீடு எடுத்துருக்கோம்ப்பா அப்படின்ட்டு. யாருமா அப்படின்னு கேட்டேன். நான் எங்கள் தம்பி அம்மா அப்புறம் அந்த வீட்டில் இருந்தோம்ப்பா, அது ஒரு ரவி அண்ணா அவரும் வந்து இருக்காருப்பா வீட்டில் அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க நைட் ஆச்சுன்னா வராருப்பா, நான் காலையே போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட வைஃப் நம்பர் ஒன்றுமே இல்லை. அப்படி என் குழந்தைகிட்ட கேட்டேன், அம்மாவோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் இருந்தால் கொடுமா அப்படின்னு. இந்த ஸ்கூலில் வந்து மிஸ்ஸுங்க வந்து அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கேட்பாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்பை வந்து எடுத்து கொடுத்துச்சு என்கிட்ட. அதை பார்த்தா மாமியார் நம்பரு மாமனார் நம்பரு என் ஒய்ஃப் நம்பர் வந்து 2 நம்பர் போட்டிருந்து கீழே வந்து அந்த பையனோட ஃபோன் நம்பர் இருந்தது. சரிமான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனுக்கு அதை ஃபோன் பண்ணி பெயிண்ட் ஒர்க் இருக்குது இதை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி நான் பேசினேன். அவனை வரேன்னு சொன்னான் அந்த நம்பருக்கு. அப்புறம் அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு ஆள் வரல. அப்புறம் நான் தான் நினச்சிக்கின்னு அவன் வந்து அந்த நம்பரே மாற்றிட்டான். அப்புறம் என் ஒய்ஃபுக்கு போட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஓகேங்களா. இன்னொரு நம்பருக்கு போட்டால் அது இந்த பையன் எடுக்கிறான். அவன் தான் நான் ஃப்ரெண்டை விட்டு பேச வச்சேன். என் ஒய்ஃப் பற்றி பேசுது, யாரும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்க திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு அந்த கோவம் வந்து வந்து அந்த மறுபடியும் அவங்க குழந்தைங்கள பார்க்கலாம் போனேன். அது என்னாச்சு, இப்போ என் குழந்தைங்க வந்து உண்மையை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து அந்த ஃபோன் போடுது எனக்கு. அந்த வைஃபு ஃபோன் பண்ணிவிட்டு ஆன்லேயே தான் வைக்குது. என் குழந்தைங்கள அப்படி போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு சோத்தை போட்டு எல்லாம் பண்ணுறது நான் உங்களுக்கு அவன் தான் வேணுமான்னு சொல்லி குழந்தைங்கள இதை போங்க அது சொல்லி ரோட்டில் வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாப்பில். அங்கே விட்டுட்டு உன் குழந்தைங்க வந்து அந்த மாமியார் உன் குழந்தைங்க வந்து ரோட்டில் இருக்காங்க, நான் உனக்கு இது வேணும் வந்து கூட்டின்னு போ. ஆனால் அந்த குழந்தைங்கள மேடம் இப்போ எனக்கு இருக்க ஒரே ப்ரூஃப் என் குழந்தைங்க தான். எல்லா உண்மையாக சொல்லுவாங்க. அந்த என் குழந்தைங்கள போட்டு அந்த பையன் அடிக்கிறான் மேடம். அதான் என் பொண்ணு கேட்டுக்குது, எங்கள் அப்பாவே எங்களை அடிச்சது எல்லாத்தையும் நீங்கள் என்ன அடிக்கிறீங்க எங்களை சொல்லி என் பொண்ணு கேட்டுக்குது. சரி பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்களே, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தீங்களா? நான் வடப்பில் இருக்கிறேன் மேடம். அவங்க வீட்டு வந்து செம்மஞ்சேரியில் இருக்காங்க. அதுக்கிட்ட போகிறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆகும், வரத்துக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். அவங்க வந்து பொய் வயத்து வந்து அதை பொய் சொல்லுவாங்க அவங்க.
அந்த குழந்தைங்க அம்மாவும் பிடிக்காது, ஆயா பிடிக்காது. ஃபோன் பண்ணி அப்போ எங்களை வந்து கூட்டின்னு போயிட்டுப்பா, அந்த ரவியனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பா. அன்றைக்கி என் வைஃபை போட்டு வச்சிருக்கான் காலையிலேயே. உங்க பசங்க தான் சொல்றாங்க. அவங்க சொல்ல எனக்கு தெரியுது. தப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்கள்ட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. அவங்க இருக்கும்போதுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு அதெல்லாம். நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது பேசுறது. இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? இப்போ என்ன நிலைமை? என்ன செய்யணும் மேடம், இப்போ எங்கள் மச்சின்ச்சு ஒன்று இருக்குது, அவங்க தங்கச்சி. அதுக்கும் மேரேஜ் ஆகி அதுவும் புருஷனை விட்டுட்டு, அது 2 பொண்ணுங்க, அதுவும் விட்டுட்டு வந்துச்சு. இந்த மாமியார் 4 பெரியவங்களை பார்த்து நான் பஞ்சாயத்து பண்ணலாம், இந்த பொண்ணுங்களை அதை வாழ வைக்கலாம், அந்த இதுவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்கடி அப்படியே விட்டதுனால இன்றைக்கி இன்றைக்கி மாமியாரும் 2வது, இப்போ மச்சின்ச்சும் 2வது, இப்போ என் ஒய்ஃபும் இப்போ வந்து அவள் போயிட்டு. எனக்கு என்னன்னாக்கா என் குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் மனசார ஒற்றுமையாக இருக்கணும். எனக்கு என் குழந்தைங்க அம்மாக்கிட்டே இருக்கணும், அப்பாக்கிட்டே இருக்கணும். நான் போகணும், என் குழந்தைங்கள பார்க்கணும், அவங்கள என்ன பண்ணணுமோ. உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை? அது அவங்க அம்மா வரைக்கும் வரமாட்டேன் மேடம். அது நானும் மேடம் போக சொன்னேன் நான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் ஒய்ஃப் வேணுமா? எனக்கு என் குடும்பம் வேணும் மேடம். குடும்பம் வேணும்னா தனியாக பிரிஞ்சிருந்தாலும் இருக்கட்டும் சொல்கிறீங்க. அது அவங்க அம்மா அனுப்ப அது நீங்கள் அதுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்க பேசி, அதுதான் வந்திருக்கேன். நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? நானும் பெயிண்டிங் தான் மேடம். நான் குடிச்சு என் ஒய்ஃபை நான் அச்சது இல்லை, அங்கே திட்டதில்லை, என் குழந்தைல அச்சதில்லை, ஆசைப்பட்டு கேட்டது எல்லாமே நான் வாங்கி தரேன் மேடம். நீங்கள் இந்த ஒய்ஃபு நீங்கள் கேட்டு பாருங்கள், குழந்தைகளும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் இந்த மாமியார் இருக்கிற வரைக்கும் யாரையும் வாழ விட மாட்டாங்க மேடம். ஒவ்வொன்றும் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து நான் அவங்களும் கல்யாணத்துக்கு ஒன்றுமே பண்ணல மேடம். நான் அப்பயே இப்போ வாங்கி அவங்க அவங்க பொருளை இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நான் வாங்கி எல்லாம் வச்சுருந்தோம். சிலிண்டர் பார்த்திங்கன்னா எங்கள் கொடுத்தாரு, எங்கள் அம்மா பேரில் வந்துச்சு. இந்த பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு உனக்கு என்ன சாமான் வேணுமோ நீ எடுத்துக்கோ, மீதி சாமான் என் தங்கச்சி வீட்டில் போட்டுருந்துச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் தான் அசிங்கமாயிடுமே சொல்லிட்டு நான் சாமானத்தை போய் அவங்க வீட்டில் நான் போட்டேன். மீதி சாமான் வந்து பக்கத்தில் வச்சுருந்தேன். நான் நாளைக்கு வந்து கொண்டு போகிறேன்ட்டு. அப்போ நான் 10 நாள் நாங்கள் போகல, ஏன்னா ஏரியாவில் போக முடியலன்னு சொல்லிட்டு நான் போகல. அப்புறம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு போனாக்கா அவங்க வந்து ஏதோ வீட்டு வாடகை கட்டலையாமல் அந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணால் அவங்க வீட்டு சாமான் எங்கள் வீட்டு சாமான் எல்லாம் எடுத்துக்கின்னு ஆந்திராவுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வீடு எடுத்தோன்னாக்கா இவங்க வந்து இதை பிரச்சனை பண்ண செய்வாங்க. இப்போ நான் எங்கள் பெரியம்மாவோட பொண்ணு வீட்டில் இப்போ இருக்கேன். நான் இப்போ ஏதாவது நிறையா வேலை வருது மேடம். என்னால் குழந்தைங்களோட மைண்ட்லேயே அதை வேலையை எடுக்க முடியல. உங்கள் பேர்? ஆனந்தி. சொல்லுங்கள் ஆனந்தி. இவர் யார்? எங்கள் வீட்டுக்காரர் தான். என்னம்மா பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமாம் மேடம். ஏம்மா லவ் மேரேஜில்? லவ் மேரேஜ் தான் மேடம். சரி கிடையாது. ஆனால் ஏன்? சம்பாரிச்சு போடுறதுக்கு துப்பு கிடையாது. மோசமான ஆள் இவன், நல்லவனே சொல்ல முடியாது இவனை. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எப்படி லவ் பண்ணீங்க? கம்பெனியில் வேலை செய்யும்போதே லவ் பண்ணோம். அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க இவனை கொடுக்காத பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் சரி வீட்டில் வந்து பேசி விஷம் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் சரி அம்மா நம்மளால் ஒருத்தன் சாகக்கூடாது, விஷம் குடிச்சிட்டான் மேடம். சத்தியமாக என்கிட்ட அப்படி தான் சொன்னான், விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. சரி வீட்டில் வந்து பேசி எல்லோரும் இட்டுன்னு வந்தான், பேசினான், கல்யாணம் பண்ணோம். சரி நான் அவனே கட்டிக்கிறேம்மான்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி இருந்தோம். அப்போ கூட வேலைக்கு போயின்னு தான் இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில, வேலையை விட்டு வேலையில் என்ன பிரச்சனை எது அதெல்லாம் தெரியாது. நான் வீட்டில் இருந்தேனே, எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 3 மாதம் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ஒன்றா தான் மேடம் வேலை பார்த்தோம். எங்கே பார்த்தீங்க? நாங்கள் கிண்டியில் எஸ்டேட்டில் வேலை பார்த்தோம் மேடம். நான் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு 1 வருஷம் வேலை பார்த்தேன். குழந்த 3 வருஷமாக எனக்கு குழந்த கிடையாது. அதுக்கப்புறமேட்டு கம்பெனியில் எல்லோரும் ஒரு மாதிரி தப்பாக பேசி அவனுக்கு ஒரு புள்ள பெற்று கொடுக்க உனக்கு வக்கீல் இல்லை அப்படி இப்படின்னு பேசி எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரியாக பேசி அதுவே எனக்கு அப்பயே மனசு விட்டு போயிடுச்சு. சரி இருந்தாலும் நம்மளா இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுமே, சரி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு இவன் பாட்டுன்னு அப்பயும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அப்பாலேருந்து அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே வருவாங்க போவாங்க. எங்கள் அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. நீ எவ்வளோ ஃபோன்ல பேசியிருக்கிற எல்லாம் தெரியும், நீ பேசாத. மேடம் நாங்கள் பிரிஞ்சு 5 வருஷம் ஆகுது மேடம். என் பிள்ளைக்கு 6 வயசு ஆகுது மேடம். என் பையன் பிறந்து 10 மாசத்துல பிரிஞ்சோம் மேடம். ஏம்மா? எப்போ 2010 சந்தேகம் மேடம். வீட்டு வேலைக்கு போய் என் பொண்ணு பிறந்து 3 வருஷம் வீட்டில் இருந்தேன் மேடம். நான் ஃபண்டு போட்ட ஒரு பாய், அவர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. பாய்ன்னு ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால அவங்கள பாய்ன்னு சொல்ல அவர்கிட்டையும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி கடன் வாங்கி தின்னு ஃபண்டு போட்டால் அந்த பணத்தெல்லாம் வாங்கி தின்னுடுறது. அவங்களாம் வீட்டாண்ட வந்து 10 வருஷம் அந்த ஏரியாவில் இருந்தால் வந்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களா மேடம்? சொல்லுவாங்களா உன் புருஷன் இந்த மாதிரி இருக்கான். காலையில் 5 மணிக்கு எழுந்து வீட்டை விட்டு வெளியே 10 மணிக்கு வருவான். நான் அதுக்குள்ளே எழுந்து பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கு இட்டு போய் விட்டுட்டு நான் வேலைக்கு ஓடுவேன் மேடம். யார் பாரு இவனை வச்சுன்னுக்குது அவனை வச்சுன்னுக்குது. அவங்களாம் வந்து சொல்லுவாங்க உங்கள் புருஷன் ஒயின் ஷாப்பில் நிற்கிறான்,
தண்ணி மாதிரி எடுக்கிறா மேடம் தண்ணி பார்த்து வைன் ஷாப்பு அந்த நின்னாக்கா யாரா பாட்டிங்க வந்து இது வந்தாங்கன்னா இந்த வேலை கட்டிப்பா அங்கே நிற்பாங்க அங்கே நின்னா அதுக்கு அட்டணம் ஆகட்டும் காலை 7 மணிக்கு. மேடம் அவன் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. வாய் திறந்தாலே போய் தான் மேடம். பேசினா இருப்பான், அசிங்கமா பேசுவான் மேடம். நான் பேசினான்னு என்கிட்ட பேசவே மாட்டான் மேடம். எங்க அம்மா அப்பாட்ட அசிங்கமா பேசுவேன். சரி, அதுக்கப்புறம் எதுக்கு பிரிஞ்சிங்க அது சொல்லுங்க. நான் அதான் இந்த மாதிரி சந்தேகம் மேடம். 3 வருஷம் வீட்டுல இருந்தீங்க. குழந்தை பாத்துக்கணுமே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டு வேலைங்களுக்கு கேட்க போயிட்டேன். குழந்தையும் பாத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைங்களுக்கு போனேன் மேடம். மாஸ்டர் வீட்டில் வேலைக்கு போனேன். அங்கே வீட்டு வேலைங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்து நின்னேன். அவங்க வந்து வேலைக்காக கூப்பிட்டா என்ன ஆகும், ஃபைட்டர் மாஸ்டர் தெரியுமா மேடம், அவங்க வீட்டில் வடப்பனில் தான் இருக்காங்க. அங்கே நான் வேலைக்கு போயினேன். எல்லாம் வேலைக்கு போனால் ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாம் பேசுனா கூட தப்பாக வச்சு பேசுறது. நான் வேலைக்கு போய் வந்தால் என்ன இன்னேரத்துக்கு வரேன். நான் அப்புறமேட்டு ரெக்கார்டிங்கில் வேலை பார்த்தேன். அதே இடத்துல தான் ரெக்கார்டிங்கில் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. இதே போல் இவன் பேசுகிறான் கொள்கிறான். எல்லாருக்கிட்டையும் யாரை பார்த்தாலும் ரோட்டில் போகிறவங்க வரங்கிட்டாலும் ஒரு மாதிரியாக சொல்கிறது. சொன்னாக்கா நான் இப்போ வந்து உன் புருஷன் வந்து வேலைக்கு வந்துருக்குறாமா, சரியா வேலை செய்யல, தண்ணி அடிச்சுட்டு வேலை செய்யலாம். ஒரு வேலைக்கு போனால் தண்ணி அடிக்கணுமா மேடம்? சொன்னது யாரு? சொன்னது யாரு? எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா நான் வடபழனியே வேணான்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருக்கேன் மேடம். வடபழனிக்கு வா, வடபழனிக்கு வா, வடபழனிக்கு வா, வடபழனிக்கு வந்துன்னு போயின்னு தான் இருக்கிறேன். ஆனா என்ன தான் அவங்க நல்லா இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி என்ன தேவையில்லாம கண்டவன் கூட பேசி 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 என் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இட்டுன்னு போறது. காலையில் நான் வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் இட்டுன்னு போய் வீட்டில் தானே இருக்கிறேன்னு சொன்னால் அதுங்களை இட்டுன்னு போகிறது. இல்லாட்டி மதியானம் போய் கூட்டிகிட்டு வரும்போது 3:30 மணிக்கு இட்டுன்னு வரும்போது 5 ரூபா சிப்ஸ் வாங்கி கொடுத்துரு. அம்மா எங்கே போயிருக்கிறா, அம்மா யாருக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, நான் அம்மா என்ன பண்ணுறா, இதெல்லாம் குழந்தைங்கிட்ட கேட்கறது மேடம். நான் அவனை பார்த்தா அப்படியெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஆனால் அவ்வளோவாக்கும் நான் பிரிஞ்சுங்கம்மா அதான் சொல்றேன். சந்தேகப்பட்டு என் தங்கச்சி வந்தா, என் தங்கச்சி என்ன பிரிச்சுட்டாலாம். நான் என் தங்கச்சி ஒரு மாப்பிள்ளைய சம்பாதிக்கிறாளாம், நான் ஒரு மாப்பிள்ளை சம்பாதிக்கிறேன். அவங்க அண்ணங்காரனாலாம் போன் பண்ணி எங்க அம்மாவை வந்துட்டு உனக்கு என்ன ரேட்டு, உன் பொண்ணுக்கு, உன் பெரிய பொண்ணுக்கு என்ன ரேட்டு, உன் சின்ன பொண்ணுக்கு என்ன ரேட்டு, இப்படியெல்லாமா பேசுவாங்க. பொண்டாட்டி வேணும் பிள்ளைங்க வேணும்னு நினைக்கிறவன் என்ன மேடம் பண்ணோம்? சரி நான் தப்பு பண்ணதானே நீ என்னை விட்டு போனேன். அப்புறமேட்டு எதுக்கு மேடம் என் காலில் வந்து விழணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடம். அது வீடு பார்த்து பிரிஞ்சு போனீங்க. அதுதான் மேடம் காரணம். ஊர் முழுக்க வந்து போறான் வரவனால கதை வச்சு பேசி எல்லாருமே வந்து அண்ணன்றவன் அண்ணன் நினைச்சு பேசினவங்க கூட நீ தப்பா பேசுறதுனால என்கிட்ட தப்பா பேசுறான் மேடம். அப்ப எப்படி மேடம் உங்க கூட குடும்பம் நடத்த முடியும்? நீங்க பிரிஞ்சு போனீங்கல்ல, அது என்ன சம்பவம்? அது என்ன சம்பவம் நடந்தது? யாரையும் வச்சு பேசுறான் மேடம். யாரோ அங்கே வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்கிறான். யாரை பாரு ரோட்டில் போகிறவன் வரவன் தெரிஞ்சவங்க எதிர்க்க வேலை செய்கிறவங்க எல்லாரும் பிரிஞ்சு போனது என்ன சம்பவம்? 1 மாதம் சொல்கிறேன் மேடம். சரி மேடம், இப்போ நைட்டு இப்போ வந்து வீட்டு வேலைக்கு போகுது மேடம். நைட்டு 10:30 மணி 12 மணிக்கெலாம் வந்து நாங்கள் டிவி பார்த்துட்டு இருப்போம். நைட்டு ஃபோன் வரும். ஆனால் நான் வீட்டில் இருந்தேன்னா அந்த ஃபோன் வந்து அந்த வால்யூம் வந்து கம்மி பண்ணி வச்சுருவோம். பக்கத்துலேயே வச்சா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃபோன் வந்துன்னு வச்சுங்களேன் டக்குன்னு கட் பண்ணிவிடும். அதை காலையில் எழுந்தோடனே எங்கள் போய் பால் வாங்கிட்டு வாங்க, டீ வாங்கிட்டு வாங்க. சரி நானும் அங்கே போவேன். அங்கே போனாக்கா இந்த மாதிரி இந்த பிஸ்கட் அங்கே இருக்காது மேடம். இந்த உடனே ஃபோன் அடிப்பேன். அது பின்னாடி தான் இந்த உடனே ஃபோன் பிஸி. வந்து கேட்பேன், இப்போ தாண்டி போனால் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபோன் பிஸி. எங்கள் அம்மா பண்ணாங்க. அதை பார்த்தா அவங்க அம்மா அந்த பேரே இருக்காது. காலங்காத்தால எல்லாம் போன் வரேன்னு இப்படி எல்லாம் போய் இப்படி எல்லாம் போய் பேசாதானா நீ? காலையில் 5 மணிக்கு இப்போ அம்மா தானே இருக்குது. குழந்தைங்க நான் பார்க்க வந்தா பார்க்க விட மாட்டாங்க மேடம். அம்மா வீட்டுல தானே இருக்காங்க. வீடு தெரியுமே வரமாட்டேன்றா மேடம். ஆச்சாண்டியா இருக்கு பாருங்க. வீடு தள்ளி போனோம். முன்னாடி ஸ்டாப்ல இறங்கிட்டு மூஞ்சில கச்சிப் கட்டிங்கன்னு நான் எங்க போறேன் எங்க வரேன் போன வருஷம் பஸ்ல ஏறி ஃபாலோ பண்ணிட்டு வரா மேடம். சோழிநல்லூர்ல இறங்கி புடிச்சு நான் இட்டுன்னு போய் சோழிநல்லூர் ஸ்டேஷன்ல இட்டுன்னு போயிட்டு புடிச்சு கொடுத்தேன். அவங்க நீ வந்து உனக்கு உன் பிள்ளைங்க தானே முக்கியம், நீ என்ன பண்ற வந்து மாசம் என்ன நடந்தது அன்னைக்கு சொல்லுங்க. கர்ச்சீஃப் கட்டின எப்படி கண்டுபிடிச்சீங்க? மூஞ்சில கர்ச்சீஃப் கட்டின்னு பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அதான் பாத்து நான் தான் வாழ்ந்திருக்கேன் மேடம். உன்னோட அசைவு என்ன ஏது எல்லாம் எனக்கு தெரியாதா மேடம்? நான் வந்து இந்த சீட்ல முன்னாடி சீட்ல உக்காந்துட்டு இருக்கேன். நீ இப்படி ஏறி எனக்கு வந்தே என்னை பார்த்தேன். நான் உன்னை பார்த்தனே தைரியமா நான் எழுந்து நின்று வாடான்னு கூப்பிட்டேன் ஸ்டேஷனுக்கு. நீ எதுக்கு என் பின்னாடியே நின்று ஃபாலோ பண்ணின்னு வர மேடம்? உடனே நம்ம வேலையில இருந்து வந்து எங்க அம்மாக்கு போன் வந்து கச்சிப் கட்டின்னு பஸ்ல ஏறாமா. சோழிங்கநல்லூர்ல இறங்கி வா இறங்கு. நீ இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் இப்போ நேரம் வீட்டில் போய் குழந்தைங்கள நான் பார்த்தேன்னாக்கா அந்த மாமியார் வந்து பார்க்க விட மாட்டாங்க. அதுமாதிரி பார்க்க வச்சாங்கன்னா என் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பயந்துக்கின்னு
அவங்க பின்னாடி நின்றுறாங்க. நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட என் குழந்தைய அதை பார்க்க முடியாம தான் ஸ்கூலில் போய் அதை பார்த்து பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன். மேடம் 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல எத்தனை வாட்டி பிள்ளைங்களை பார்த்தான்னு கேளுங்க. 5 வருஷம் 5 வருஷம் ஆகுது மேடம். என் பிள்ளைக்கு 6 வயசு ஆகுது மேடம். எப்போ தெரியுமா நாங்கள் இங்கேருந்து போனோம்? 2011 போனோம் மேடம். இப்போ 2011 கிடையாது, 11 போனோம் மேடம். நாங்க என் பையன் 2010 பிறந்தான் மேடம். 2010 பிறந்தான் என் பையன். 29ஆம் தேதி நான் 1ஆம் மாசம் 2010 பிறந்தான் மேடம். 11ஆம் வருஷம் அதான் 11ஆம் மாசம் நாங்க இருந்தோம். 2011 நாங்க இங்க இருந்து போகும்போது இல்ல 14 போனேன். 14 போல 2 வருஷம் ஆகுது. சத்தியமா சொல்லி இவங்க கிட்ட நீ 1 மாசம் சொல்லி இருக்கற. நான் ப்ரூஃப் காட்டுமா? ப்ரூஃப் காட்டுமா மேடம்க்கு? இது யார்கிட்ட கேளுங்க மேடம். என்னது இது? இது வந்து மேடம் வைப்பு தான் மேடம் இது எழுதிச்சு. உட்காருங்க. பாருங்க. நாங்கள் வந்து அந்த டேட்டில் வந்து அந்த வீட்டில் நைட்டு டிவி பார்க்கும்போது மை ஹஸ்பண்ட் ரவி, மை ஒய்ஃபு ஆனந்தி, மை டாக்டர் ஏதோ கையெழுத்தாக போட்டுக்கப்புறம் டேட்டு பாருங்கள் வந்து தான் கேட்டு பாருங்க மேடம். உடனே 5 வருஷம் சொல்லுங்க மேடம். படிக்கவே தெரியாது. நீ என்ன இப்படி போய் தெரியாதுல்ல, நான் சொல்லுவேன். படிக்க தெரியாது. ஆமாம் அது தெரியும். நீ எப்படி சொல்லுவ? அது யாரு காட்டுங்க மேடம். இது வரைக்கும் என் பிள்ளைங்க பேர் கூட எனக்கு எழுத தெரியாது மேடம். நான் சொல்லுவேன், நீ எழுதுறேன் பார்த்து. எங்கேருந்து கிடைச்சது உங்களுக்கு? ஆனால் பத்து வச்சுக்கோங்க நானும். எங்கேருந்து கிடைச்சது? நான் வீட்டை வச்சுருக்கேன் நான். இது எங்கேருந்து கிடைச்சது? இதுவா நாங்கள் ஒன்றா இருக்கும்போது எழுதுந்து வீட்டில். பொய் சொல்லாத. நீ போடுற மாலை மேல சத்தியமா நான் சொல்லுவேன். நீ பேசுனீனா செம்ம கடுப்புல இருக்கறேன் நான். என்ன கடுப்பு? நீ எல்லாம் பேசுறதுக்கு துப்பே கிடையாது. பாருங்க எப்படி கடுப்பு பாருங்க உடம்பு. போட வேணா பாருங்க மேடம். என் கூட எவ்வளவு நல்லா இருந்தீங்க மேடம். கஷ்டப்பட்டு சோறுன்ற மேடம். எப்படி மேடம்? நீ சம்பாரிச்சு போடுறியா? நான் வேலை போக சொன்னேன். என்ன மேடம் எனக்கு சம்பாரிச்சு? நான் வேலை போக சொன்னேன். நீ என்ன சம்பாரிச்சு குடுத்துறற? எல்லாம் சரியா க்ளீன் பார்க்க போறேன். அங்க போக சொன்னா அவங்க தங்கச்சி பேசி கேட்டு அந்த வேலைக்கு போனிட்டு அவங்க கிட்ட போன்ல பேச வேண்டியது. கூட இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு தான் சோறு தின்னேன். தனியா இருக்கும்போது கஷ்டப்பட்டு தான் மேடம் சோறு தின்றேன். நீ என்னதுக்கு மேடம் எனக்கு? குழந்தைக்காக வேலை போ. வேணாம் மேடம். என் பிள்ளைங்க நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்க தான் எனக்கு தேவை. என் பிள்ளைங்க குடி வேணாம் மேடம். வச்சிரேன் மேடம். டார்ச்சர் பண்ணி குழந்தைகளை பாத்துக்க மாட்டான் மேடம். அதனால தான் அப்படி சொல்றானே. என் பிள்ளைங்களை அவன் பாத்துக்கவே மாட்டான். பார்த்ததுல ஒரு துணிமணி எடுத்து கொடுத்ததுல என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தது இல்ல மேடம். குடுக்குறவங்களுக்கு எங்க மேடம் அவங்க பழக விடுறாங்க மாமியார். இத்தனை வருஷத்துல சப்பளத்தை வராங்க மேடம் அவங்க. அநியாயத்துக்கு போய் சொல்றான் பாருங்க. இப்ப நீங்க வந்திருக்கல எவ்வளவு இருந்தாலும் கேப்பால கேட்க மாட்டாள மேடம். பெத்த பொண்ணுங்களை தனியா விடாம 1000 பிரச்சனை இருந்தாலும் எங்களை கூடயே வச்சு பாத்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கை உடஞ்ச கை. குழந்தைக்காக வாழுங்க. நீ வராத. உன்னால எங்களுக்கு 10 ரூபாய் லாபம் கிடையாது. நீங்க வரல. நீதான் வர வச்ச. எனக்கு இது நல்ல வாய்ப்பு மேடம். அதுக்காக தான் நான் வந்தேனே. எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இவங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதுன்னா போதும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். அதான் சொல்றேன். வடபழனில இருக்கிறவன் எல்லாரையும் வச்சு பேசிட்டான் மேடம். இவன் எனக்கு வேணாம். வடபழனி சவகாசமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிரிஞ்சு தனியா தான் இருக்கேன். தனியா தான் எங்க அம்மா வீட்டுல தான் நாங்க இருக்கிறோமே. நான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு சர்டிபிகேட் கேட்டோம். ரேஷன் கார்டு கேக்குறாங்க. எதுவுமே தரல மேடம். எங்க அம்மா திரும்பி கம்ப்யூட்டர்ல இது பண்ணி எடுத்து அதுக்கு பிள்ளைங்களுக்கு 1 வருஷம் படிப்பு வீணாக்கணும். என் பொண்ணு நேரம் 6வது போட்டு 5வது படிச்சுன்னு இருக்கிறாங்க. 2வது படிச்சுன்னு இருக்கிறாங்க. என் வைஃபோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்யாணம் இப்போ புதுசில் என்கிட்ட வந்திருக்கு. ஆனால் போலீஸில் நான் காட்டினேன் 5 சர்டிஃபிகேட்டு அது பேரில். குடிப்பீங்களா மேடம்? குடிப்பீங்களா? அது எப்படி அந்த வாட்டு விட இப்போ சந்தேகப்படுவீங்களா? சண்டே அப்படியே அவங்க இவ்வளவு சொல்றாங்க மேடம். சண்டை இந்த வரணுன்றதுக்காக அந்த அளவு அது பண்ணியிருக்கேன் மேடம். இது மாதிரி அந்த பள்ளி வந்ததுக்காக அது அவங்க பண்ணியிருக்கேன் மேடம். நான் வந்து எதிரியா உன்னை என்னைக்கா வைக்கணும். எப்பயே எங்க அம்மா ஏதோ பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அவனை முட்டி தரணும். சோழிநிலை ஸ்டேஷன் பண்ண தப்பு என் மேல இருந்தா என்னதானே மேடம் இது பண்ணோம். கொடுத்துட்டு போமா. அவனை இட்டுன்னு போய் நான் ஸ்டேஷன்ல போடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் இதுக்கு மேல எங்க பேச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னா மேடம். வேண்டாம் சார் 1000 தான் இருந்தாலும் அவர் எங்க வீட்டுக்காரு. இனிமேல் எங்க பேச்சுக்கு எனக்கு தேவை என் பிள்ளைங்க தான். அதனால என் பிள்ளைங்க இருந்தா போதும் சார். நான் என் பிள்ளைங்களை பார்க்க வரணும்னு சொல்றேன். நான் வரட்டும், வந்து பார்த்துட்டு போட்டோம். அதுங்களுக்கு என்ன தேவையோ செய்யட்டும். என் பக்கம் வர தேவையில்ல. என்னால முடியும். என்னால சம்பாரிச்சு என் பிள்ளைங்களுக்கு பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் நீங்கள வேலை செய்யறேன் மேடம். கான்ட்ராக்டுக்கு போனா நான் 2500 ரூபாய் சம்பாதிப்பேன் மேடம். நான் எனக்கு வருமானம் போச்சு மேடம். இவனால வேலையை விட்டு நான் நின்று கிடக்குறேன். நான் 2-3 மாசமா ரொம்ப டார்ச்சர் பண்றான். போன் பண்ணி கம்பெனில போனே அலோடு இல்ல. போன் மேல போன் பண்ணி ரொம்ப டார்ச்சர். போனை கொண்டு போகாதே.
நைட்டு 12 மணி வரைக்கும் போன் பண்றான் மேடம். நல்லா மேடம் போன் பண்ண போன் அட்டன் பண்ணா போன் பேச மாட்டேன்றான். 1/4 மணி நேரம் காதுல வச்சுன்னு இருக்கேன். நீ பேசுறியா? நீ பேசுறியா? அலோன் கத்துறா போன் பேச. ஆனந்தி தானே அவனோட பேரு. ஃபர்ஸ்ட் கூல் டவுன். எங்க அம்மாட்ட போன் கொடுத்து போன் வாங்குவே. சரி கூல் டவுன் முதல்ல. அவங்க பேசுறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேன். அப்ப அவங்க பேசுறத சொல்ல மாட்டேன். நீ பேசாத என்கிட்ட. நீயும் பேசாத. அவங்க பேசிக்க அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல மேடம். அந்த மாதிரி இருந்தா நான் ஏன் மேடம் இருக்க போறேன்? நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? இவன் தாங்கல மேடம். நிஜமாலே இவன் ஒதுக்கிட்டனா கல்யாணம் கூட பண்ணிப்பேன் மேடம். கல்யாணம் பண்ணிப்பேன் மேடம். அதெல்லாம் பெகனி இந்த குழந்தைங்க இருக்கு மேடம். 2 குழந்தைங்க போவேன் மேடம். நான் சமைச்சேன் மேடம். உன் பிள்ளைங்களுக்கு நீ வேண்டாம் உனக்கு. வேண்டாம் உனக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. குழந்தைக்காக வாழ அப்போ. குழந்தைங்களுக்காக இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டாங்கற. தாய் மேல சத்தியமா என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ பண்ற டார்ச்சர்லாம் இதனால தான் நான் பொறுத்துன்னு இருக்கேன். புரியுதா? நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அப்ப அவன் நம்பர் எப்படி ஸ்கூல்ல வந்து? அவன் நம்பர் எப்படி ஸ்கூல்ல வந்துச்சு? நீ அப்பன்னு சொல்லி கூட எழுதி இருக்குங்க அதுங்க. எப்படி நீ பேசுவ? நீ கூட நம்பர் கொடுத்துட்டு வந்த. நீ தான புருஷன். நீ தான ஃபோன் போட்டேன். அப்ப நான் ஃபோன் போட்டேன். நீ எப்ப ஃபோன் போட்ட? ஏதே அவன் நான் ஃபோன் போட்டேன். அந்த ஃபோன் பண்ணுகிறிய. ஏதே ஸ்டார்டிங்ல அந்த வேலை இது பாப்பிட்டு அது வரேன்னு சொன்னா. ரெண்டாவது வருஷம் அப்புறம் பார்த்தா அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஃபுல்லா. என்னமா வேணும்? ஊர் பேச்சு கேட்டு நான் இது பண்றான் மேடம். அதனால எனக்கு வேண்டாம் மேடம். ஒண்ணு இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து வாங்கணும். விருப்பம் இல்லையா? சமாதானமா பிரிஞ்சிடணும். இந்த குழந்தைங்கள்ட்ட அம்மா என்ன செய்யறாங்க கேட்கறது, யாரு வீட்டுக்கு வராங்க கேட்கறது. அப்பவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதை பாருங்க, பசங்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவங்களுக்கு தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க உங்க மனைவியை சந்தேகப்பட்டு பசங்கள்ட்ட அப்படி பேசுனீங்கன்னா பசங்க அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க தப்பு பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. வேலைக்கு வச்சிடுங்க மேடம். அதுதான் என் பிள்ளைங்க லைஃபுக்கு நல்லது மேடம். என் பிள்ளைங்க லைஃப்க்கு அதுதான் நல்லது. தம்பி, இந்த சந்தேகம் இல்லாம வேற ஏதாவது இருக்கா? சந்தேகம் வந்தது இந்த நிமிஷம் எனக்கு இல்லை மேடம். அது அவங்களதான் வந்து பேசுறாங்க. சந்தேகம் பிளாண்டு அது சந்தேகம் வரணும். உங்க 2 பேருக்கு எதுக்கு சண்டை ஆச்சு? இந்த போனால் தான் மேடம் சண்டை. இது உங்க அண்ணனா? பெரிய அண்ணன். என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை? நல்லா தான் 2 பேர் லவ் பண்ணிட்டாங்க மேடம். நல்லா தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒழுங்காக தான் குழந்தைய பற்றிட்டாங்க. இவனும் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வாடகை வீடு தண்ணியிலேருந்து அரிசி ஊற்றிட்டு எல்லா வேலையும் வீட்டு வேலையை செய்வோம். பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்ற கணக்கில் நகை நட்டு வாங்கி போடல. மீதி வீட்டுக்கு என்ன தேவை, சாப்பிட குறைன்றது இல்லாத அளவுக்கு எது செய்யணுமோ ஒன்றுன்னு அவனே செய்வோம். சந்தேகப்படுவார் அவரு? எந்த இதுவும் கிடையாது மேடம். சத்தியமாக அந்த என்ன எதுக்குமே நான் லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி எதுக்குமே சந்தேகம் அது மாதிரி நீங்க பாத்தீங்களா? இது வரலாம் கல்யாணம். நீங்க இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருப்பீங்க? 5 நிமிஷம் நான் பேசுற வரல இருக்கும். எத்தனை வாட்டி நீங்க வந்திருப்பீங்க? 2 வாட்டி 3 வாட்டி அத செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அவன் போன் பண்ணி எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுக்குறான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இப்பதான் இத்தனை வருஷமா தான் என்கிட்ட இல்லாத சமயத்துல தான் உங்களை தேடி அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு வந்திருப்பான். அதுக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டான். நான் வேலை வெட்டிக்கே போல. இப்பதான் வேலைக்கே போறேன். புரியுதா? விஷயத்தை கேட்டு நானா தான் வந்தனே கண்டி அவனா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வடபல்ல போய் கேளுங்க மேடம். நான் நல்லவளா இல்ல அவன் நல்லவனா தாராளமா கேளுங்க. என் மேல தப்பு இருந்ததுன்னா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா ஆனந்தி? கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? தப்பு இல்லைன்னும் போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டு தான் போனேன். சொன்னா இல்லையா கேளு. அவன் தான் என்ன வீட்டை விட்டு துரத்துனா. என் வீட்டு பணம் என் வீட்டு அட்வான்ஸ் எல்லாம் கட்டி பண்ணி என்ன வீட்டை துணி இல்லாம அனுப்பிச்சான். தெரியுமா? இரு ரொம்ப சத்தம் போடுறேன். இது வந்து நான் வந்து எனக்கே மரியாதை கொடுத்தது இல்லை. உங்க வீட்டுல இருந்தா குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுத்ததில்ல. அவன் கண்ணு முன்னாடி அவன் தண்ணி கொடுன்னு அவன் தான் எடுத்து கொடுப்பானே. அந்த தண்ணியை கூட நீயா கொடுத்ததில்ல. வாங்கன்னு மரியாதையாக கூட இது வரலாம் ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டு இல்லை. இத்தனைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது அதிகமாக 3 வாட்டி தான். நான் புரியுதா? 3 வாட்டி தான். அதுக்கு மேலே வந்திருக்கேன் அதிகமா. பார்த்தது இல்ல. அப்படியா? என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன். என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன். இப்போ எதுனால அவனுங்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒரு வாட்டி வாரமான ஒரு வாட்டி போயிட்டு பசங்களை பாக்குறான். அவன் வரதே கிடையாது மேடம். இவங்க வீட்டு பக்கத்துலேயே நானும் அந்த பக்கம் தான் இருக்கேன். இப்போ எங்கேயும் ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை. வாரமானா ஒரு வாட்டி போய் பசங்களை பார்த்துட்டு இதை 10 50 கையில் கொடுத்துட்டு வர்றதுக்கு பசங்க வீட்டாண்ட போய் சொன்னதுக்காக ஃபோனில் போட்டு பசங்களை அடித்து உங்கள் அப்பா கிட்ட பேசுங்க. அடித்து உங்கள் அப்பாட்ட பேசுங்க. அடித்து ஃபோனில்
ஆனந்தி உங்கள் பாட்டு பேசுங்க. மேடம் குழந்தைங்கள வந்து திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போட்டோம். மேடம், அவங்க எங்க ரெண்டு வீட்டாண்ட குழந்தைங்கள இந்த வரணும். வயசுலயே வந்து நீ மறைச்சு இதெல்லாம் வச்சுக்கோ சொல்லி கொடுத்துட்டு போறேன்னா பாத்துங்க. இன்னும் நாளைக்கு பெருசாச்சு மேடம், ஏதோ ஒன்று ஆகுது. அப்ப இது அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே என்ன வரும்? இந்த மாதிரி நான் அப்பா வந்து போனமா அம்மாட்ட சொல்லு, அது எப்படி இருக்குது? சரி உங்க அப்பா வந்தாரு. உங்க 2 பேர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க, நீங்க குடித்தனம் பண்ணீங்க, சரியா? இப்போ 2 பசங்க இருக்கு. அந்த பசங்களோட வாழ்க்கை ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், அவங்க ஃபியூச்சர் கெட்டு போயிடும். இல்ல மேடம், நான் நல்லபடியா பார்த்துன்னு தான் மேடம் இருக்கேன். இல்லம்மா, இவன் கூட நான் இருந்தேனா என் பிள்ளைங்க லைஃப் கெட்டுடும் மேடம். ஆண்டி நீ வந்து என் கூட இருக்க தேவையில்ல மேடம். அவர் ஏதோ சொல்ல வராரு. நீ என் கூட என் பிள்ளைங்க இருங்க அவர் என்ன சொல்ல என் கூட வாழ்ற இல்லை எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா என் குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் பிரியக்கூடாது. நீ வந்து குழந்தை உங்ககிட்ட இருக்கணும், அப்பாட்டே இருக்கணும். சரி அப்ப ஹாஸ்டல்ல சேர்த்துறேன் மேடம். ஏன் அப்பா மேடம் நான் வந்து டிஸ்டர்பா குழந்தைங்க டிஸ்டர்ப் மேடம் உங்களுக்கு. நீ வந்து நான் இத்தனை வருஷமா என் கூட தான் வச்சுட்டு இருக்கேன். அம்மா அப்பாட்டே இருக்கட்டும். நீ வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போறதுக்கு என் பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருந்தா அதுங்களுக்கு வந்து குழந்தைங்க இன்னத்தை சொல்லி கொடுத்தா குழந்தைங்க நீங்க அடிக்கிறப்போ சொல்லாம இருப்பான். குழந்தைங்க பயந்து சொல்லி கேளுங்க. உள்ளே சொல்லு. நானே கேட்டிருக்கேன் போன்ல. நானே கேட்டிருக்கேன் போன்ல. என் பிள்ளைங்கள நான் அடிச்சே வீட்டுல இருக்கிறவங்களே சரி 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட ஃபியூச்சரை கெடுக்க போறீங்களா? இல்ல மேடம், நான் மேடம் ஒரே நிமிஷம். என் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து வாழறீங்களா? இல்ல மேடம், இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? நல்லபடியா பேசி எனக்கு எழுதி கொடுத்துட்டா போதும். குழந்தைங்க வேணுமா தாராளமா ஹாஸ்டல்ல சேர்த்துறேன் மேடம். நானும் போய் பாத்துக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க ஹாஸ்டல்ல எதுக்குமா பேத்துக்கிறீங்க? எதுக்கு அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டு எதுக்கு குழந்தை பேத்துக்கிறீங்க? வேணாம் மேடம், இவன் கூட வாழ்றதா தான் எனக்கு வேணாம் மேடம். அறிவு இல்ல உங்களுக்கெல்லாம்? மேடம் இவ்ளோ பேசுறியே, அந்த பிஞ்சு குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி? நான் பாத்துக்கிறேன் மேடம். ஹாஸ்டல்ல விட்டு நிம்மதியா இருக்கணும். ஹாஸ்டல்ல விட மாட்டேன். நீ வரதா இருந்தா ஹாஸ்டல்ல விட மாட்டேன் மேடம். பசங்க குழந்தைகளை பார்க்காம வந்து போன் பண்ணு, போன் பண்ணி என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லு. வந்து பாரு. உன்னை யார் பார்க்கணும்? வீட்டாண்ட தான் வரக்கூடாது. இருக்கிறது ஸ்கூலாண்ட போய் பார்க்கறது. வீட்டாண்ட வரக்கூடாதுன்னு போய் ஸ்கூலாண்ட போய் பார்க்கறது. சொல்லல யாரும் சொல்லி இருக்கீங்க. சொல்லல ஸ்கூலாண்ட எதுக்கு நாங்க போய் சேர்த்துறோம். சொல்லி இருக்கீங்க வீட்டாண்ட வரக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நீங்க வந்தீங்களா வீட்டாண்ட? நீங்க வந்தீங்களா வீட்டாண்ட? நான் வீட்டுக்கு வரும்போது இது வரல கூட பேசல. இருமா, இது வரல உன்னை பார்த்தது இல்லை, உங்கள்கிட்ட பேசணும் இல்லை. உங்க பொண்ணு கூட தான் நான் 1 வாட்டி 2 வாட்டி வீட்டாண்ட வந்து பேசியிருக்கேன். கண்டி உங்க மூஞ்சி நீங்க 1 வாட்டி உங்களை பார்த்து பேசிருக்கணும். கொஞ்சம் பேசாம இருங்களேன், கொஞ்சம் பேசாம இருங்க. என்னம்மா பிரச்சனை? மேடம் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது மேடம். ஆனா சந்தேக பேர் வழி ரொம்ப என்ன, அவன் சம்பாரிச்சு சோறு போட மாட்டான், அவன் சம்பாரிச்சு தான் சாப்பிட்றது. என்ன கல்யாணம் பண்ண நாள்லேருந்து சம்பாதிச்சு சோறு போட்டதே கிடையாது. இல்லை மேடம், ஒரு நாளைக்கு கூட அவன் சம்பாதிச்சு வேலைக்கு போவான். நான் தான் வேலைக்கு போய் கஷ்டம். அதான் சொல்றேனே, குழந்தை பெத்து 3 வருஷம் வீட்டுல இருந்த கடன் ஆக்கிட்டான் மேடம். 1.5 லட்சம் போட்டு இது போட்டு எல்லாமே அந்த நகை நெட்டு எல்லாத்தையும் வித்து தான் அந்த கடனை அடைச்சேன் நானு. இருங்க அவர் என்ன சொல்றாரு? என்னைக்காவது நீ ஆசைப்பட்டு கேட்டு நான் வந்து வாங்கி தராம இருந்திருக்கேன். கொஞ்சம் சத்தியமன் சொல்லாதே. என்ன வாங்கி கொடுத்துருக்கா? வருஷத்துல துணி எடுத்து கொடுப்ப, அதுதான் பண்ணுவேன். வேற என்ன பண்ணி? நீ ஆசைப்பட்டு கேட்டு நான் வாங்கி கொடுத்தேன் இல்லையா? உங்க எத்தனை சொல்லு. என்ன பண்ணிருக்கற? சாப்பாடு வாங்கி தரலாம். காசை சம்பாதிச்சு வரகாசு ஏதாவது உங்கள்கிட்ட கொடுத்தா அவங்க போன் எனக்கு கொடுத்ததே இல்லை மேடம். உங்க சின்ன பொண்ணு வாயிலையா புருஷனோட? இல்ல அவன் வந்துட்டா மேடம். அவ கதெல்லாம் இவனுக்கு மேடம் வாயிலையா? இல்ல அவளும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினா, இவளும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினா. நான் ரெண்டு பேருக்கு நான் தட சொல்ல, நல்லா இருப்பாங்க தான் பண்ணி வச்சேன் மேடம். ஆனா என்ன ரொம்ப படாத பாடு மேடம். அவனை படிச்சிட்டீங்க, அதிகமா படாத பாடு அவனை படிச்சிட்டீங்க, பைத்தியக்காரன் ஆயிட்டீங்க. அவனை பட்டு வச்சிருந்தீங்க. என் பொண்ணாடி கூட நடத்தலாம். ஆமா வரியா போ, நான் காமிக்கிறேன். நீ பாத்தியா? உன் தம்பி உன் அண்ணெல்லாம் உன் குடும்பத்தோட இருக்கிறானா? நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க வெளியே
நீ வர போறியா? ஆனந்தி நீ வர போறியா? ஆனந்தி கொஞ்சம் பேசாம இரு. வேலையை பார்த்துன்னு போங்க. தம்பிக்கு நைட்ல போன் பண்ணி தகாத வார்த்தைமா ஏமா உங்ககிட்ட என் நம்பரை கொடுத்து அவன் கம்முனு சொல்லிட்டேன். நீ ஒழுங்கா இது உனக்கு எவ்வளவு ரேட்டு, உன் பொண்ணுக்கு எவ்வளவு ரேட்டு, உன் சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு ரேட்டு? 1.5 வருஷத்துக்கு மேல பேசுனீங்களா அப்படி? சாரிங்க இல்ல மேடம், சந்தேக புத்தியோட ஆசிட் ஊத்துறாங்களே அவங்க மூஞ்சில. ஆமா ப்ளீஸ் இது பாருங்க, இப்படி வாழ முடியாது தம்பி. இவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு என்ன ரேட்டு கேட்டிருக்காரு, இவங்க கோவத்தில் ஆசிட் ஊத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வாழ்ந்தாங்கன்னா இந்த பசங்களோட கதி என்னது? என்ன வேணும்? ஒரு நிமிஷமா என்ன பிளான்ல எனக்கு பிரிஞ்சு இருக்கிறதா? குழந்தைங்க என்கிட்ட தான் மேடம் இருக்கணும், அவங்ககிட்டயே வேணாம் இவகிட்டே வேணாம். நான் ரெண்டு பேர்கிட்ட விடா போல சரி, இவங்க தனியா இருக்காங்கல்ல இப்போ? இல்ல மேடம், என் வீட்டுல தான். அப்புறம் நீங்க வச்சுக்கிறேன்னு சொல்றேன். நான் தான் வச்சிருக்கேன். டார்ச்சலுக்கு நான் எத்தனை ஹாஸ்டல் சேர்த்துற போறேன். ஹாஸ்டல் தான் கேட்டுக்கிறேன் இப்போ நான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வர்றது குவெஸ்டனே கிடையாதுங்க. இப்படி குடும்பம் பண்ண முடியாது. இது பாருங்க, எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு பண்ணறதுக்கு இஷ்டம், எனக்கு இஷ்டமே கிடையாது. அது உங்க தப்பா இருக்கலாம், அவங்க தப்பா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா இப்படி குடும்பம் கொண்டு போக முடியாது. இவனை நம்பி வாழ முடியாது மேடம். ஆனந்தி கொஞ்சம் வாய் அடக்குறியா ப்ளீஸ்? கொஞ்சம் வாய் அடக்குறியா? நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கறேன், நீ எப்படி இருக்கற? நான் சொல்றது கேளுங்க. இது உங்க தப்பா அவங்க தப்பான்னு எனக்கு தெரியல, என்னால ஜட்ஜ் பண்ண முடியல இந்த கொஞ்ச நேரத்துல. ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழறது அவுட் ஆஃப் குவெஸ்டன். நல்லபடியா பிரிஞ்சு உங்க வாழ்க்கையை பார்த்துங்க. அந்த பொண்ணு தயாரா தான் இருக்கா. உங்களை பிரிஞ்சாச்சுன்னா அவ வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா. நீங்களும் இருங்க, நீங்களும் உங்க மனசை தேத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கணும். நீங்க உங்களுக்கு ஒரு துணை தேடிக்கணும். என் வாழ்க்கை என் குழந்தைங்க தான் மேடம். சரி, இப்போ குழந்தைங்களோட கஸ்டடி கோர்ட்டு தான் முடிவு பண்ணும், நம்ம எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு நாங்க கைட் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி கத்திக்காதீங்க. நீங்க இப்படி பேசுறதுனால இன்னும் பசங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கும் மேடம். அதனால நான் சொல்றத கேளுமா. இது பாருங்க, நீங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். கூப்பிட்டுட்டு நீங்களே சொல்றீங்க அது 1.5 வருஷம் முன்னாடி கேட்டேன்னு. ஒரு அம்மாவை கூப்பிட்டு உனக்கு என்ன ரேட்டு, உன் பொண்ணுக்கு என்ன ரேட்டு கேட்டா அப்புறம் அவங்க முகத்துல முழிப்பாங்களா அவங்களோட? அதுக்கப்புறமேட்டு தெய்வம் ஆயிடுறாங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இதுக்கு மேல ஒருத்தருக்கு மேல இருக்கிற மரியாதை போனதுக்கு அப்புறம், சந்தேகங்கிறது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா வாழறதுல அர்த்தமே இல்லை. தயவு செஞ்சு சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிங்க, சரிங்களா? இதை பாருங்க, என்னவா இருந்தாலும் உங்க பசங்களோட அம்மா, ஓகே? அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு உங்க கூட வாழ இஷ்டம் இல்லையா, விட்டுருங்க. சட்டப்படி விவாகரத்து வாங்கி கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு குழந்தைங்களை என்ன பண்ணணும், சரியா? இன்னுமா உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஆமா, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாத மேடம். அவன் சம்பாதிக்கிறான் மேடம். நீங்க பேசாம இருங்க. நீங்க பேசாம இருங்க. வந்து பார்க்க விட மாட்டேன் மேடம். நான் உங்க அம்மா தான் உங்க வாழ்க்கையை கெடுக்குறாங்க. ஐயோ மேடம், அவ வாழ்க்கை வேணாம் சொல்ல. உங்க அம்மா தான் உங்க வாழ்க்கையை கெடுக்குறாங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், மறுபடியும் நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அவன் எல்லாம் சொல்றான் கேக்குறீங்களா? ஆமா, நீங்க இத பாருங்க. புள்ளைங்க நான் காசு கொடுக்க மாட்டேன். புள்ளைங்க அப்ப நானே இத பாருங்க. உங்களோட இந்த ரோஷன் அமுச்சு விடு அவங்ககிட்ட புள்ளைங்கள. அவ்வளவுதான் இட்டுன்னு போட உங்க புள்ளைங்கள. இப்ப நாங்க எல்லாம் 5-3 அடுக்கா செஞ்சு பண்ணி வந்து சும்மா வந்து பாத்துட்டு போவியா? அத சொல்லிட்டாமா புள்ளைங்கள கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் இல்ல மேடம், வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் உங்க அம்மா பேசுறது சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. புள்ளைங்கள வந்து பாக்கணும்னா துட்டு தரணும், சும்மா எல்லாம் வந்து பார்க்க விட மாட்டேன். சொல்றது கூட நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு பணம் தான் தேவை. என் பொண்ணு வந்துச்சுன்னா உங்க மாதிரி தான் அதுவும். ஆமா, நீ வந்து பாத்தியா? நீ பார்த்தா இட்னு போ சொல்றேன் மேடம். ரொம்ப தப்புமா, உங்க அம்மா பேசுறது ரொம்ப தப்பு. அது அந்த குழந்தைங்க ரெண்டாம் ஸ்கூல்ல என்ன பசங்க என்ன பேசுறாங்க. நீ பேசாம இருப்பா. குழந்தைங்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இல்ல இப்படி சொல்றீங்க இல்லையா, நாங்க சொல்றது அவர் கேட்பாரு, உங்க அம்மா கேட்கறது இல்ல. எழுதி கொடுக்க சொல்லுங்க மேடம். முதல்ல நீங்க சொல்றது கேட்கணும், அப்பதான் அவர் எழுதி கொடுப்பாரு. நான் தானே மேடம் மெயின். உங்க அம்மா இப்படி பேசினா அவர் வீட்டுக்குள்ளே வர முடியாது. உங்க அம்மா இப்படி பேசினா பிரயோஜனமே கிடையாது. உங்க பசங்களோட வாழ்க்கை கெடுக்க போறாங்க உங்க அம்மா, அதான் பண்ண போறாங்க.
அதான் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி காசு காசு காசுன்னு எல்லாம் பிஸ்னஸா? காசு கொடுத்தா குழந்தைங்க பார்க்கணும். எல்லாமே பிஸ்னஸா? பசங்க வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கு, நீ வேற இப்படி டென்ஷனில் உட்காந்துருக்க. சமரசம் பண்ணி எப்படியாவது போகலான்னு பார்த்தா காசை பற்றி பேசுகிறாங்க உங்கள் அம்மா. நீ யார் அதை நம்பி குழந்தைங்கள பார்க்கணும்னா நான் குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறேன்ல மேடம், பெத்தவன் தானே. ஆமா, எல்லாமே காசு சம்பாதி எல்லாம் கிடையாது. பேசுறோம் சொல்லியிருக்கோம்ல, அதுதான் மேடம். ஆனா உங்க அம்மா அப்படி பேசுறது தப்பு. புறத்தை எத்தனை என்கிட்ட கொடுன்னு ஆனந்தி ஆனந்தி ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. புரியுது மேடம். நீயாவே தேடிக்கிட்ட வாழ்க்கை தான் இது. அதுதான் மேடம். உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க 2 பேரும் அந்த குழந்தைகளுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. நான் அதனாலதான் நான் சொல்றதை கேளுங்க. நான் வந்து குழந்தைகளோட நலனுக்காக சொல்றேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா உங்க மனசுல சந்தேகம் இருக்கு, அவன் மனசுல அவ்வளவு வெறுப்பு இருக்கு. அவங்களுக்கு அவங்க ஒத்து போற மாதிரியே தெரியல. அதனால சமரசம் பண்ணி நானும் குழந்தைங்களுக்காக பிரிஞ்சிடுங்க, அதுதான் நல்லது. நான் குழந்தைங்களுக்காக தான் வாழ்றேன் மேடம். எனக்கு வேண்டாம். குழந்தைங்களுக்காக கோர்ட்டுக்கு போனோம், நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க தம்பி, அதனால விட்டுருங்க. அதான் பாத்துக்க மாட்டேன் மேடம். அதான் என்ன மேல வராது மேடம். நீ பாத்துக்கங்க, என்ன மேல வராது மேடம். சரி பரவாயில்ல, விட்டுருங்க. அது அவங்க முடிவு. கண்டிப்பா அடி வாங்க யாட்டாவது. நீங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தெரியும் மேடம் அதை பத்தி. அதே மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போகும்போது நீங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் குழந்தைங்க கையில கொடுங்க. அவங்களுக்கு ஸ்கூல் படிப்புக்கோ இதுக்கோ எல்லாம் அது உதவும். காசு கொடுத்து பழம் பற்றி மேடம். அது தெரியும். அந்த மழை வந்துச்சுனாக்கா என்ன வெறிகளை வந்து சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட நன்னாக்கா அந்த காசு கொடுத்து அந்த பழக்கம் வேண்டாம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்களோட இந்த எல்ஐசி பாலிசி நாளைக்கு அவங்களுடைய ஃபியூச்சர் என்னென்ன போடணுமோ அதுக்கு மட்டும் எனக்கு அந்த அட்ரஸ் இருந்தால் போதும். எனக்கு மைண்டாக தான் மேடம். இந்த காசை கொடுத்து அவங்களே கெடுக்க நான் விரும்பலை. அவங்களுக்கு தேவை காசு. மாமியாருக்கு காசு கொடுத்தாக்கா வாப்பா உள்ளன்னுவாங்க. அந்த மாதிரி இதுவே எனக்கு வேண்டாம். எனக்கு உங்க 2 பேரை பத்தி பயம் இல்லை. உங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்களே. எங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க மேடம். சத்தியமா அதுதான் உண்மை. எங்க அம்மா அசிங்கமா பேச மாட்டாங்க. நாங்களும் எங்களையும் அப்படி வளர்க்கல, நாங்களும் அசிங்கமா பேச மாட்டோம். சண்டை போட்டுக்காம ஒரு 5 நிமிஷம் மனசுல இருக்கிறத திறந்து 2 பேரும் பேசிங்க. இந்த பாரு தம்பி, பேச ஒண்ணுமே இல்ல மேடம். இருமா, நான் சொல்றத ஃபுல்லா கேட்டு. மனசுல ஒண்ணும் இல்ல. இரு தம்பி, உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு அவங்கள்ட்ட இருக்குன்னா சொல்லுங்க. நீங்க எதையும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஈகோ ப்ராப்ளம் வேண்டாம். இங்க நீங்க பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா பேசுங்க. கடைசி வரைக்கும் இப்படியே குழந்தைக்காக வாழ போறியா? இத்தனை வருஷமா அப்படிதானே இருக்கேன். இப்போ உனக்கு என்ன டவுட்? இல்ல, இப்ப முடிவு வந்துச்சு. முடிவு வந்துச்சு, அவ்வளவுதான். எனக்கு நீ தேவையில்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிதான் இத்தனை வருஷமா. நீ வந்து என்னைக்கு நீ வந்து பைக்ல போய் நான் பார்த்தேன். அன்னைக்கு நானும் முடிவு பண்ணேன். இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக பாரு. உன் பக்கம் நான் வரமாட்டே போக மாட்டேன். ஆனால் என் குழந்தைங்க என்னைக்குமே சரி, நான் அப்பா மாதிரி தான் நான் இருப்பேன் தவிர நீ எப்படின்னா அதுக்கு தேவையில்ல. ஆனால் இந்த லீவு நாளில் எனக்கு எப்போ குழந்தை கொடுப்பேன், நான் கூட்டு போயிட்டு கொண்டு விட்டுருவேன். அதை இப்போ நான் மேடம் விட்டு நான் சொல்லுவேன். போகலாம் விட மாட்டேன். நான் கூட்டு போவேன். அந்த மேடம் இத்தனை வருஷமா கைட்டினதுக்கு. ஐயோ வாயில வருது போ. உனக்கு வாயில வராமையா பேசுவ? நீ நல்லவனா? சோப்பால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்ப. இதை வந்து இது எவ்வளவு காசு அல்லையே மடியில கொட்டு நானு. ஆமா அதான் வந்துட்டேன். எல்லாம் 10 நோட கட்டா கொடுத்தாக்கா என்னப்பா 10 நோட கொடுப்பேன். இந்த கட்டு கட்டா அதான் இதை மாட்டின்னு இருக்கிறேன் மேல இருந்து கீழே வரைக்கும். மூடு வாயா போறம்போ காட்ட பேசி பரம்போக்கு. அப்பா யார் சொல்றாங்க பாரு. நான் தான் இல்லடா. எதுக்குடா வர? எதுக்குடா நான் நல்லவன் சொல்லிட்டு திரும்பி திரும்பி வந்துன்னு இருக்கிறேன். வருவேன், என் குழந்தைங்க பார்ப்பேன். நான் அது வெளியே கொடுப்பேன், கூப்பிட்டுருவேன். உனக்கு நான் எந்த டிஸ்டர்பும் நான் கொடுக்க மாட்டேன். நான் அதே மீறி நீ வந்து இல்லை அப்போட நீ வரலாம் சரி. அப்புறம் வந்து நான் என்ன முடிவு பண்ண நான் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் படி என்ன இருந்துக்கோ. அப்புறம் வந்து என்னை பார்த்துட்டு நான் நீ ஃபீல் பண்ண விட. அப்புறம் அதுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டானு. அவசப்படி அதை முடிவு எடுக்க நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடு. என்னத்துக்கு என்ன முடிவே? அதுதான் என்ன முடிவே? ஒரு நாள் பாரு. குழந்தைய பார்த்துக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. உன்னை இஷ்டம்லாம் போக சொல்லலை. குழந்தை நம்ம குழந்தை புரியுதா? உங்கள்கிட்ட இருக்கணும், என்கிட்ட தான் இருக்கணும். அது கோர்ட்டு போனால் அதான் சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு போனா சொன்னா நான் அப்போ இது பண்ணிக்கிறேன். நீ போய்க்கோ. இவ்வளோ இதாக சொல்கிற அப்போ நான்லாம் உன்ட்டெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ எல்லாம் பேசாத. நீ கொடுக்க வேண்டாம். உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். லீவ் நல்லா நீ வந்து பார்த்துட்டு போ. கூட்டிலாம் போகலாம். நீ நான் சொல்லுறேன் என் குழந்தைங்க அது. நான் அப்பனா உன்கிட்டே கொடுத்துட்றேன். நம்ம தான் பிரிஞ்சுட்டோன்னா குழந்தைங்களும் அதை பிரிக்க அனாதை ஆக்கினேன். அப்பா இருந்தால் அவங்க அப்பா பார்க்க முடியாம. எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன். குத்துக்கலாம். அம்மா இல்லைன்னா பிரயோஜனம்.
உங்களை பற்றி மட்டும் நினச்சிக்கிறீங்கல்ல, பசங்களை பற்றி நினைக்கவே மாட்டீங்களா? என் குழந்தைங்கள 5 நிமிஷம் தனியாக பேசிங்கன்னா எப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எப்படி நீங்கள் ஒன்றா குடும்பம் நடத்துறீங்க? அதான் முடியாது மேடம். கொஞ்சமாவது பசங்களை பற்றி யோசிக்கணுமா? அது இல்லை, கொஞ்சம் கூட அந்த நினைப்பு இல்லை உங்களுக்கு. இத்தனை நீங்க வருஷமா யூஸ் அந்த பண்ணுறது நினைப்போடவே ஒவ்வொரு இருக்கேன். கெட்ட வார்த்தையும் அந்த பசங்களை எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா? நான் என் பிள்ளைங்கள இது நீ வரைக்கும் இப்போ அசிங்கமா பேசினேன், இப்போ நான் கேட்டுட்டே இருந்தேன், அவரை கெட்ட வார்த்தையில் பேசினேன். நீ நமக்கு தெரியாமல் பசங்க நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ கற்றுக்குறாங்க தெரியுமா? அந்த பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேடம், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அப்ப சண்டை வரும், அப்ப அசிங்கமா பேசுவோம். சரிம்மா. அப்பதான் மேடம் குழந்தைங்க life சரிம்மா, ஆகும். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு குழந்தையும் பெற்றுக்கிட்டீங்க. ஆ. சரியா? அதுங்க என்ன தப்பு பண்ணிட்டு சொல்லு? அதுங்க எந்த தப்பும் பண்ணல அவங்க மேடம். நல்லா வளரணும்னா அப்பா அம்மாவும் கூட இருந்தா தானே நல்லா வளர முடியும். பசங்களை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? இல்ல. நான் யோசிக்கிறேன். தம்பி, உனக்கு என்னப்பா இருக்குது சொல்கிறதுக்கு? என்ன மேடம், அதை இப்போ என்ன சொல்கிறேன், கொஞ்ச நாள் கூட வந்து நான் வெயிட் பண்ணுறேன். நான் வர குழந்தைங்கள போகிறேன். அப்போது வந்து நான் என் குழந்தைங்கள நான் என்னென்ன பண்ணுறனோ அது நீ பார்க்க தான் போகிறேன். அப்போ இதை மனசு மாச்சுன்னா அதில் இதேதான் டேஷன்லயும் சொன்னா மேடம். ஹலோ, இப்போ நீங்கள் அவங்க பேசிட்டு இருக்கல, நான் டைம் தரேன், நான் அவங்க பாரு. அப்போ இதை மனசு அதை மாதிரி மேடம் திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இவனை இருந்தா பார்க்கலாம் பண்ணு. விருப்பம் இல்லை மேடம். வா எனக்கு இன்னைக்கே முடிச்சு அனுப்புங்க அப்படியே மேடம். இதுதான் என் முடிவு. எனக்கு இன்னைக்கே முடிச்சு அனுப்புங்க. குழந்தைங்கள பார்க்க நான் ஒத்துக்கிட்டல மேடம். அவனுக்கு தேவை அவன் பிள்ளைங்க தானே சொன்னா மேடம். பார்த்துக்கிட்டோம். கண்டிப்பாக இதை வரணும், நம்பிக்கை இருக்கு. நான் சரி, wait இதே பண்ணேன். மாரி அவங்க வந்தாங்கன்னா வரட்டும். ஆனா நீங்க அவங்கள தொந்தரவு பண்ண பண்ணக்கூடாது. மாட்டேன் மேடம். என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் குழந்தைங்கள பாருங்க. அவர் வரும்போது தயவு செஞ்சு அவரை நாங்க சண்டை துன்படுத்தாதீங்க. போட மாட்டோம் மேடம். சரியா? ம். கிளம்புங்கம்மா. சரி, வரேன். தேங்க்ஸ் மேடம். தம்பி, தைரியமா இருங்க. அவங்க அம்மா பேச்சு கேட்டணும் கால் மேடம். என்னைக்கோ என்கிட்ட சண்டை போட நான் வீட்டு விட்ட போகிறப்பன்னு சொல்லுவேன். அவங்க அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ போகாத, அதை நான் போட சொல்லிட்டு நான் வெளில இருந்துன்னு வந்து போயின்னு நீ ஃபுல்லாக கட்டி விட்டான் அவங்க வாழ்க்கை என்ன போட்டு. ஆனால் வரும் மேடம், கண்டிப்பாக வரும் பாருங்க. என் குழந்தைக்காக இன்றைக்கி நான் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, சரி அவங்க வந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் அதை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. சரியா? தைரியப்படுத்திங்க மனசு. பசங்களுக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணுங்க. சரியா? கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.